ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம தேர்வு செய்யக்கூடிய பாதைகளும் அது கொடுக்கக்கூடிய விளைவுகளும். கடுப்பேத்துறார் மைலாட். ஒரே வாழ்க்கையில ஏகப்பட்ட சாய்ஸஸ், எதை ஃபிக்ஸ் பண்றதுன்னே தெரியல. சரி, போற போக்குல போவோம்னு வாழறோம். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும், தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸஸையும் கவனமா பண்ணணும். அதுலதான் நம்மளோட மொத்த வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. அப்படி தங்களோட பாதையை தேர்வு செஞ்சு அதுக்கான விளைவுகளை சந்திச்சவங்க தான் சிம்பா அப்புறம் ஸ்கார். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா, லயன் கிங் படத்துல வர கேரக்டர்ஸ் தான். இங்க சிம்பா தான் ஹீரோ, ஸ்கார் தான் வில்லன். ஆனா ஸ்காரை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஹீரோ, மத்தவங்க தான் வில்லனுங்க. ஏன்னா அவன் வாழ்ந்த சூழல்ல உருவான மைண்ட் செட் அப்படி, அவன் தேர்வு செஞ்ச பாதை அப்படி. இவங்க 2 பேரும் தேர்வு செஞ்ச முடிவுகள் அவங்களோட வாழ்க்கை விதியை மட்டும் இல்ல, அந்த மொத்த ராஜ்யத்தோட விதியும் மாத்துச்சு. அவங்களோட செயல் என்ன, மோட்டிவ் என்ன முடிவுகள் எடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதால பாடங்களை கத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில சில மாற்றங்களை செஞ்சுக்க முடியும். ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸ்கார் எனக்கு தான் இந்த காட்டு ஆள்ற அரச பதவி கிடைக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவனோட அண்ணன் முஃபாசாக்கு கிடைச்சிருச்சு. ஸ்காருக்கு கிடைக்க வேண்டிய பதவி முஃபாசாக்கு போனது ஸ்காரால தாங்கிக்க முடியல. சரி, முஃபாசா இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் அரசன் நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் சிம்பாங்கிற சிங்க குட்டி பிறந்தான். முஃபாசாவோட பையன், அரசனோட வாரிசு. அதனால அவனை அடுத்த அரசனா அறிவிச்சாங்க. இதையும் ஸ்காரால தாங்கிக்க முடியல. அரசனாக பேராசப்பட்ட ஸ்கார் ஒரு பாதையை தேர்வு செஞ்சான். பேராசையோட துரோகம் செய்ய முற்பட்டான். அவனோட சாய்ஸஸ் எல்லாம் என்னன்னு சொல்றேன். நம்பர் 1, குடும்பத்துக்கு துரோகம் செய்யறது. முஃபாசாவை கொன்னுட்டு அந்த சாவுக்கு காரணம் சிம்பா தான்னு சிம்பாவை நம்ப வச்சு அவனையும் ஊரை விட்டு துரத்திட்டு தான் பதவியில உட்காரணும். இதுதான் ஸ்காரோட பிளான். ஆனா இந்த பிளான் அவனுக்கு வளர்ச்சியை கொடுக்கல, அழிவதான் கொடுத்துச்சு. செழிப்பா இருந்த அந்த ராஜ்யம் மொத்தமும் சுடுகாடா மாறி போச்சு. நினைச்ச மாதிரியே ஸ்கார் ஆட்சியை கைப்பற்றினான். ஆனா ஒரு நல்ல அரசனா இல்ல. ஒரு நல்ல அரசன் கிடைக்கிற எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க யோசிக்கணும். ஆனா ஸ்கார் தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சான், தனக்கு பிடிச்சதை மட்டுமே செஞ்சான். அடுத்து சாய்ஸ் நம்பர் 2, ஹைனாக்கள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டான். முஃபாசா இருந்தப்பவே இந்த ஹைனாக்கள் கூட்டத்தோட ஸ்கார் ஒன்னு சேர்ந்துட்டான். அவங்களோட உதவியை வச்சுதான் முஃபாசாவை கொன்னான். ஆரம்பத்துல முஃபாசாவை கொண்டு ராஜ பதவியில உட்கார்ந்தப்போ அவனை பவர்ஃபுல்லா தான் பார்த்தாங்க. ஆனா ஹைனாக்களோட இந்த கூட்டணி தான் பிரச்சனையே. ஹைனாக்கள் ரொம்ப பேராசைப்பட்டு பயங்கரமா வேட்டையாடி இருக்க உயிரினங்கள் எல்லாம் கொன்னுருச்சு. அதனால பஞ்சமும் கஷ்டமும் அந்த ராஜ்யத்தை சூழ ஆரம்பிச்சது. ஸ்கார் ஏன் இதை கவனிக்கல? கண்மூடித்தனமா ஹைனாக்களை நம்பினா அவனோட பேராசை அவனுக்கே இழப்பா முடிஞ்சது. சோ ஸ்கார் எடுத்த இந்த 2 முடிவாலையும் வந்த விளைவு ராஜ்யத்தோட அழிவு மட்டும்தான். ஸ்காரோட இந்த நடவடிக்கைகளுக்கு காரணம் பயம், அப்புறம் ஒதுக்கப்பட்டதுதான். முஃபாசாக்கு கிடைச்ச கவனிப்பும் ஞானமும் அவனுக்கு கிடைக்கல. ஸ்காரை யாரையும் சரியா மதிக்கல. அதனாலதான் இப்படியெல்லாம் முடிவுகள் எடுத்தான். இதனால மொத்த ராஜ்யமும் நில குலைஞ்சு போயிடுச்சு. இந்த சுயநலம் அவனை மட்டும் இல்லாம அவனோட ராஜ்யத்தையும் மொத்தமா அழிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் சிம்பாவோட முடிவுகள். பொறுப்புகள்ல இருந்து அவன் தப்பி ஓடுனான். நீதான் உங்க அப்பாவோட சாவுக்கு காரணம்னு ஸ்கார் சொன்னதும் அவன் அதை நம்பிட்டான். பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டான். குற்ற உணர்ச்சியும் பயமும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுருச்சு. இந்த முடிவு சரியானதா? அந்த மொமெண்ட்ல அவன் பயத்தால எடுத்த இந்த முடிவுனால யார் கைக்கு ஆட்சி போகக்கூடாதோ அவன் கைக்கே போயிருச்சு. ஸ்கார் எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டான். இதனாலதான் அப்பா முஃபாசா கட்டி வச்ச சாம்ராஜ்யமும் அழிஞ்சுது. ஆனா சிம்பா அப்படியே ஓடிடல. அங்க சில நண்பர்களோட உதவினால உயிர் பொழைச்சு திரும்ப ராஜ்யத்துக்கு வந்தான். அடுத்து சாய்ஸ் நம்பர் 2, ஹக்கூன மட்டாட்டா. சிம்பா ஹக்கூன மட்டாட்டா அப்படிங்கிற தத்துவத்தை மனசார ஏத்துக்கிட்டான். அதாவது கவலையும் இல்ல, பிரச்சனையும் இல்லங்கிறது. இந்த தத்துவம் அவனை தற்காலிகமா வலியில இருந்து வெளியே வர வச்சுது. ஒரு ரிலீஃப கொடுத்தாலும் சிம்பாவை பொறுப்புகள் எடுக்க வைக்க இந்த தத்துவம் உதவல. அவன் கடந்து வந்த அந்த கஷ்டத்தை இந்த ஹக்கூன மட்டாட்டா மறக்கடிச்சுது. பாஸ்ட மறந்துட்டு அவனோட இந்த வாழ்க்கை ஹாப்பியா வாழ்ந்தான். ஆனா அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கே, ராஜ்யத்தை மீட்கணுமே. சோ சாய்ஸ் நம்பர் 3, திரும்ப கடந்த காலத்துக்கே போக முடிவெடுத்தான். முஃபாசாவோட விஷன், நாலா, ரஃபீகி இவங்கெல்லாம் சொல்றத கேட்ட சிம்பா திரும்ப அவனோட ராஜ்யத்துக்கு போக முடிவு செஞ்சான். இதுதான் அவனுக்கு திருப்பு முனையா மாறுச்சு. தன் ஒரு சிறந்த தலைவனா உணர்ந்தான். ஸ்காரை எதிர்த்தான். அப்பாவோட சாவுக்கான நீதியை மட்டும் அவன் கேட்கல, அந்த வாழ்க்கை சூழல்ல ஒரு நிம்மதி நிலையை அடையணும்னு போராடினான். சோ சிம்பா எடுத்த இந்த முடிவுலால அவனுக்கு என்ன கிடைச்சது? கடந்த கால கஷ்டங்களை அவனால எதிர்க்க முடிஞ்சது. திரும்ப பொறுப்பெடுத்து தன்னோட ராஜ்யத்தை மீட்டு நிலையாக்க முடிஞ்சது. காஞ்சி போன அந்த நிலம் திரும்ப பூ பூத்து பாசிட்டிவான நிலையோட சுயநலமில்லாத தலைமைத்துவத்தோட செயல்பட சிம்பாவோட இந்த முடிவுகள் உதவியா இருந்தது. சரி, சிம்பாவோட முடிவுகளுக்கும் ஸ்காரோட முடிவுகளுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருந்தது? ஸ்காரோட முடிவுகள்ல பேராசை, பொறாம, அதிகாரம் வேணுங்கிற ஆசை இதெல்லாமே கலந்திருந்தது. ஆனா சிம்பாவோட முடிவுகள் பயம் அப்புறம் சுய சந்தேகத்துல இருந்து உருமாறி தைரியமானதாவும் பொறுப்பானதாவும் மாறுச்சு. ஸ்காரோட செயல்கள் எல்லாமே அழிவையும் கஷ்டங்களையும் தான் கொடுத்துச்சு. ஆனா சிம்பாவோட முடிவுகள் செழிப்ப கொடுத்துச்சு. எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுச்சு. ஸ்காரோட தலைமைத்துவத்துல சட்டங்கள் போடப்பட்டுச்சு. அந்த சட்டங்கள் எல்லாமே பயத்தால தான் இயக்கப்பட்டுச்சு. பிளஸ் பயங்கரமா மேனிபுலேட்டும் பண்ணா. ஆனா சிம்பா இறக்கத்தோட ஞானத்தோட அப்பா முஃபாசா சொல்லி கொடுத்த கொள்கைகளோட கூட்டத்தை வழி நடத்தினா.
சோ இவங்க 2 பேரோட இந்த முடிவுகள்ல இருந்து நமக்கு என்ன பாடங்கள் கிடைக்குது? எடுக்கிற முடிவுகள் சரியானதா இருக்கணும். சுயநலத்தோட பொறாமையோட எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு மட்டும் இல்லாம நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கும் பிரச்சனையை கொடுக்கும். ஸ்காரோட துரோகம் மொத்த நிலத்தையும் அழிச்சு சுடுகாடா மாத்துச்சு. ஆனா சிம்பாவோட முடிவு திரும்ப அந்த நிலத்தை செழிப்பா மாத்துச்சு. சிம்பா உடனே எல்லாம் நல்ல முடிவு எடுக்கல. டைம் ஆச்சுதான். நம்ம கடந்த காலத்துல பண்ண தப்ப சரி பண்ண வாய்ப்பு கிடைச்சா உடனே அதை சரி பண்ணிடணும். இதுக்கிடையில பயம் வரும், நிறைய பொறுப்புகள் எடுக்க வேண்டியிருக்கும். சிம்பா கடந்த காலத்துல தான் செஞ்ச தவறுகளை நினைச்சு குற்ற உணர்ச்சியிலே வாழாம அதை கடந்து வந்து நல்ல பாதையில பயணம் செஞ்சான். சோ நம்ம கடந்த காலத்துல நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம். அந்த தவறோட குற்ற உணர்ச்சியிலே வாழணுங்கிற அவசியம் இல்ல. அதை மாத்திக்க முடியும். இனி அந்த தப்ப செய்யாம தடுக்க முடியும். ஸ்கார் பொறாமையிலையும் பேராசையிலும் தான் அலைஞ்சான். துரோகம் இல்லாம நேர்மையோட வாழ்ந்தாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம கெட்டது செஞ்சு துரோகம் செஞ்சு இந்த நொடி சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதோட கர்மா கண்டிப்பா வேற ரூபத்துல நம்மள பாதிக்கும். நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஏதோ ஒரு வகையில நம்ம நிகழ்காலத்தையும் பாதிக்கும், எதிர்காலத்தையும் பாதிக்கும். இந்த நிமிஷம் உங்களுக்கு பல்க் அமௌண்ட் தேவைப்படுது. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனில ஒரு கணக்கை தப்பா போட்டா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். யாருக்கிட்டையும் மாட்டாம கணக்கை மாத்தி காமிச்சிடலாம். இப்போ நீங்க வேலைக்கு நேர்மையா இருக்கணுமா, இல்ல துரோகம் பண்ணி பேராசையில அந்த 10 லட்சத்தை எடுக்கணுமா? 10 லட்சத்தை ஈஸியா வேற செலவு கணக்குல சேர்த்துடலாம். மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற சான்ஸ் இருக்கு. அப்பயே இதை யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு இந்த மொமெண்ட் 10 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த துரோகத்தோட கர்மா உங்களை கண்டிப்பா வேற ரூபத்துல பாதிக்கும். கம்பெனிக்காரன் கூட நம்பிடுவானே வச்சுப்போமே, ஆனா கர்மா நம்பாதில்ல. அந்த நொடி நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தீர்மானிக்கும். என்னைக்குமே பயத்தை பார்த்து ஓடாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. அப்பாவோட சாவுக்கு அப்புறம் சிம்பா குற்ற உணர்ச்சியால பயத்தால ஓடிக்கிட்டே தான் இருந்தான். ஆனா அவன் இல்லாதப்பதான் ராஜ்யத்துல பிரச்சனைகள் இன்னும் அதிகமாச்சு. ஸ்காரை எதிர்த்து என்னைக்கு நின்னானோ அன்னைக்கு அவன் பெரிய பலசாலியா ஆனா. நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டீங்கன்னா அதுல இருந்து ஓடாதீங்க. நான் தான் அந்த தப்பை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க. அந்த தப்பை உடனே சரி பண்ண பாருங்க. சரி பண்ண முடியலையா, ஓகே, இது ஒரு பாடம். இனிமே இந்த தப்பை செய்யாம இருக்கணும். அதை விட்டுட்டு 10 நாள் கண்ணில் படாம தலைமறைவாகிறது, இல்ல நான் பண்ணலன்னு சொல்லி சமாளிக்கிறது, ஜஸ்டிஃபை பண்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆமா நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த மொமெண்ட் 2 திட்டு வாங்குவீங்க. அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டேன்னு மரியாதையாவது கிடைக்கும். இது உங்களை ப்ரொஃபஷனலா வளர வைக்கும். இன்னைக்கு நான் இதை அவாய்ட் பண்ணி தப்பிச்சு போறேன், ஆனா இப்போ நான் இதை ஃபேஸ் பண்ணலன்னா இது நாளைக்கு இன்னும் கஷ்டமானதா தான் மாறும். இதை நினைவுல வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் பண்றதுதான். மேக்ஸ் கஷ்டமா இருக்குன்னு ஹோம்ஒர்க் பண்ணாம டெஸ்ட்டுக்கு லீவ் போட்டுட்டு எக்ஸாம்க்கெல்லாம் ஆப்சென்ட் ஆகி தப்பிச்சிருவோம். ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல எப்படியும் எழுதுதான் ஆகணும். அப்புறம் தான் அடுத்த வருஷம் ப்ரமோட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் டெஸ்ட் அட்டன் பண்ணிருந்தா கூட ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் ஆச்சும் ஆக முடியும். ஸோ ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணா நாளைக்கு அது இன்னும் கஷ்டமானதா மாறுமா அப்படின்னு உங்களை நீங்க கேட்டு பாருங்க. அப்பதான் எந்த விஷயத்த பார்த்தும் பயந்து ஓட மாட்டீங்க. தலைமைத்துவம்ங்கிறது அதிகாரம் மட்டும் இல்ல, அது ஒரு பொறுப்பு. ஸ்கார் அதிகாரமா தான் பார்த்தான். அவனோட பொறுப்புகளை தட்டி கழிச்சான். ராஜ்யமே நல்ல குலைஞ்சு போச்சு. நாமளும் கண்டிப்பா ஏதோ ஒரு தலைமை பதவியில தான் இருப்போம். குடும்ப தலைவனா, குடும்ப தலைவியா, இல்ல ஒர்க்ல டீம் லீடரா, டீச்சரா, இல்ல தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு வழிகாட்டியா, இப்படி ஏதோ ஒரு தலைமைத்துவம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் தான். எனக்கு மட்டும்தான் நான் தான் சுயநலமா இல்லாம உங்க குடும்பத்தையும் உங்க டீமையும் பத்தி யோசிங்க. இதை நீ செய்யன்னு கட்டளைகளை போடாம அவங்களுக்கு வழி காட்டுங்க, செய்ய வைங்க. தம்பி தங்கச்செல்லாம் அடிக்காம ஏறி மிதிக்காம இதை இப்படி பண்ணு, நான் சொல்லித்தரேன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. என் கூட இருக்கவங்கள நான் எப்படி பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இதை ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கேளுங்க. மத்தவங்களை பத்தி கேர் பண்ண தோணும். அப்புறம் சுத்தி இருக்கவங்களே உங்களை மேல தூக்கி விடுவாங்க. ஸ்கார் யார் கூட சேர்ந்தா? ஹைனாக்களோட. ஹைனாக்கள் நல்ல எண்ணத்தோட இல்ல, எல்லாத்தையும் அழிக்கிற எண்ணத்துல தான் இருந்துச்சு. அதனாலதான் ராஜ்யமும் அழிஞ்சு போச்சு. ஆனா சிம்பா கூட இருந்த நாலா, டிமான், பும்பாலாம் ஹக்கூன மட்டாட்டான்னு அவனை பாசிட்டிவா தான் ஃபீல் பண்ண வச்சாங்க. அவனை முன்னேறி போக வச்சாங்க. நீங்க ஒரு இலக்கை அடைய நினைக்கிறீங்க, வெற்றியை நோக்கி பயணிக்க நினைக்கிறீங்கன்னா உங்களை சுத்தி இருக்க மக்கள் பாசிட்டிவா இருக்க மாதிரி பாத்துக்கணும். உங்களை யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, உங்களை யாரும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. உன்னால முடியும், நீ பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு உங்களை மோட்டிவேட் பண்ணி வெற்றி அடைய வைக்கணும். சோ யோசிச்சு சூஸ் பண்ணுங்க, யோசிச்சு பழகுங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க நெருக்கமா வரப்போ இவங்க என்கிட்ட பாசிட்டிவா இருப்பாங்களா, இல்ல என்ன கீழே தள்ள நினைப்பாங்களான்னு 1க்கு 2 முறை யோசிச்சு பழகுங்க. வெற்றியாளர்கள் தன்னை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவான மக்கள் தான் வச்சுப்பாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவங்களை தாண்டி நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது. சோ வழிகாட்டியா, மென்டாஸா இருக்கவங்க கிட்ட தாராளமா வழிகாட்டுதல அடைஞ்சுக்கங்க. சிம்பாக்கு ரஃபீகி கிடைச்சாரு. வாழ்க்கைய பத்தி தெளிவு கொடுத்து சிம்பாவை தைரியமா நடந்துக்க வச்சாரு. வாழ்க்கையில நீங்க கஷ்டமான முடிவுகள் எடுக்க தடுமாறுறப்போ அனுபவசாலிங்க யார்கிட்டயாவது கலந்து ஆலோசிங்க. சில நேரம் மத்தவங்களோட அனுபவங்களும் நமக்கு உதவி பண்ணும். சோ அடுத்தவங்களோட அனுபவங்களை உதாசீனப்படுத்தாம கவனிங்க. அதனால நல்ல பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் வாழ்க்கைய மாத்தும். ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றது, தெரியாத ஒருத்தரா இருந்தா ஹெல்ப் பண்றது, இதெல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக்கும். இப்படி பொறுப்பாவே இருக்க சொன்னா எப்படிமா? நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம்ல, பண்ணுங்க. உற்சாகம் பொங்குதே, கவலை ஏதுமில்ல, ஹக்கூன மட்டாட்டா அப்படின்னு பாட்டு பாடி லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. சிம்பாவும் இப்படிதான் என்ஜாய் பண்ணான். அவனுக்கு செம பாசிட்டிவிட்டி கிடைச்சது. ஆனா கவலை இருக்கக்கூடாதுன்னு பயம் தர விஷயங்களை எதிர்க்காம, பிரச்சனைகளை எதிர்க்காம அவாய்ட் பண்ணிட்டே போனான். ஹக்கூன மட்டாட்டா நீங்க என்ஜாய் பண்ண மட்டும் கூடாது, பொறுப்புகளையும் எடுக்கணும்.
ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். உங்க வாழ்க்கையோட பர்பஸை முழுமைப்படுத்தணும். ரிலாக்ஸ் ஆகணும். உங்களோட உடம்புக்கு திரும்ப எனர்ஜி வேணும். 1 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்கும்னா தூங்கிருங்க. ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, தேவையில்லாத வேலைகளை செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு பலன் தராது. உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும்னா ரிலாக்ஸ் ஆகணும். என்ஜாய் பண்ணணும்னா என்ஜாய் பண்ணணும். பொறுப்போட இருக்கிற நேரத்துல பொறுப்பா மட்டும்தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இந்த வேலைங்க தான் முக்கியம்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அப்பதான் பொறுப்பாவும் இருக்க முடியும், என்ஜாயும் பண்ண முடியும். ஸ்கார், சிம்பா இவங்க 2 பேரும் தேர்வு செஞ்ச பாதைகள் நம்ம வாழ்க்கைக்கான நல்ல பாடங்களை கத்து தந்திருக்கு. என்னைக்கும் பயத்தை பார்த்து ஓடாம எதிர்த்து நிக்கணும். பொறுப்போட இருக்கணும், என்ஜாயும் பண்ணணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுகளும் நம்மளோட லைஃபை பெரிய அளவுல பாதிக்கும். சோ நீங்க எடுக்கிற முடிவுகளை சரியா எடுங்க. சரியான பாதையை தேர்வு செய்யுங்க. லைஃப்ல சிம்பாவா இருக்கணும். ஸ்கார் மாதிரி பொறாமையோட கெட்ட எண்ணங்களோட இருக்கக்கூடாது. சிம்பாவோட முடிவுகள் சரியா, ஸ்காரோட முடிவுகள் சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.